திட்டமிட்டு அவமானப்படுத்திய விக்ரம், நன்றி இல்லாத விக்ரம், தக்க பாடம் புகட்டிய சூர்யா. சமீபத்தில் இயக்குனர் பாலாவின் திரையுலக 25வது ஆண்டு கொண்டாட்டம் நடைபெற்றது. அதில் பாலாவால் அடையாளம் காட்டப்பட்ட நடிகர் விக்ரம் கலந்து கொள்ளவில்லை. இது குறித்து விசாரித்ததில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளது. நடிகர் விக்ரம் பாலா இயக்கத்தில் வெளியான சேது படத்திற்கு முன்பு பல படங்களில் நடித்தாலும் கூட இப்படி ஒரு நடிகர் தமிழ் சினிமாவில் இருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது. சேது படத்தின் மூலம்தான் விக்ரம் என்கின்ற ஒரு நடிகரை பாலா மக்களுக்கு அடையாளப்படுத்தினார். குறிப்பாக நடிகர் விக்ரம் சேது படத்திற்கு முன்பு பல படங்களில் நடித்திருந்தாலும் அதில் சில படங்கள் ரிலீஸ் ஆகவில்லை. மேலும் பாலா விக்ரமை மக்கள் மத்தியில் சேது படத்தின் மூலம் அடையாளம் காட்டப்படுவதற்கு முன்பு எந்த ஒரு ஹீரோவுக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு விக்ரமுக்கு கிடைத்தது. நடிகர் விக்ரம் உப்புமா படங்களில் நடித்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் PC ஸ்ரீராம் இயக்கத்தில் மீரா படத்தில் நடிக்கும் வாய்ப்பு விக்ரமுக்கு கிடைத்தது. மேலும் பிரபல இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கத்தில் தந்துவிட்டேன் என்னை என்கின்ற ஒரு படத்திலும் விக்ரமுக்கு நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. இந்த 2 படமும் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் போதே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருந்தது. இதற்கு காரணம் சினிமாவில் ஜாம்பவான்களாக இருந்த PC ஸ்ரீராம் மற்றும் ஸ்ரீதர் இருவரும் இயக்கும் படம் என்பதால். அந்த வகையில் இந்த 2 படங்கள் மூலமாக தன்னுடைய சினிமா வாழ்க்கையே மாறப்போகிறது என்கின்ற மிகுந்த எதிர்பார்ப்பில் விக்ரம் இருந்தார். ஆனால் 2 படங்களுமே மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. குறிப்பாக PC ஸ்ரீராம் இயக்கத்தில் விக்ரம் நடித்த மீரா படத்தில் பாடல்கள் அனைத்தும் மிகப்பெரிய ஹிட் அடித்தாலும் படம் படுதோல்வியை சந்தித்தது. இந்த நிலையில் பல படங்களில் ஹீரோவாக நடித்த விக்ரம் தொடர் தோல்வியின் காரணமாக ஒரு ஹீரோவாக இருந்த விக்ரம் டப்பிங் ஆர்டிஸ்டாக மாறிவிட்டார். பல படங்களுக்கு விக்ரம் டப்பிங் கொடுத்து வந்த காலகட்டத்தில் பாலா இயக்கத்தில் சேது படத்தில் நடிக்கும் வாய்ப்பு விக்ரமுக்கு கிடைக்கிறது. இந்த படம் பல தடைகளை தாண்டி வெளியாகி மிகப்பெரிய ஹிட் அடித்தது. சேது படத்திற்கு பின்புதான் விக்ரம் என்கின்ற ஒரு நடிகர் தமிழ் சினிமாவில் இருக்கிறார் என்பது இந்த உலகுக்கு தெரிய வருகிறது. மேலும் சேது படத்திற்கு முன்பு பல படங்கள் விக்ரம் நடித்திருக்கிறார் என்பதே அப்போதுதான் மக்களுக்கு தெரிய வருகிறது. அந்த வகையில் சேதுவுக்கு முன்பு பல படங்கள் விக்ரம் நடித்திருந்தாலும் அவருடைய அறிமுக படம் எது என்று கேட்டால் இன்றும் மக்கள் சேது என்றுதான் சொல்வார்கள். அந்த அளவிற்கு சினிமாவில் விக்ரமுக்கு வாழ்க்கை கொடுத்த பாலாவின் 25வது ஆண்டு விழாவில் விக்ரம் திட்டமிட்டு புறக்கணிப்பதற்காகவே குடும்பத்துடன் வெளிநாடு சென்றிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. என்னதான் விக்ரமுக்கும் பாலாவுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் விக்ரம் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த வகையில் பாலாவுடன் கருத்து வேறுபாடு காரணமாக வணங்கான் படத்திலிருந்து விலகிய நடிகர் சூர்யா தனக்கு நந்தா படத்தின் மூலம் பாலா வாழ்க்கை கொடுத்ததை நினைத்து நன்றி உணர்வோடு பாலாவின் 25வது ஆண்டு கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு பாலாவை பாராட்டினாரே, அதே போன்ற நன்றி உணர்வு விக்ரமுக்கு இல்லாதது கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தின சேவல்